இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ பார்த்துருவோம். நம்ம ரஞ்சித் நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே காலையிலே எங்க அம்மா வந்துட்டு என் ஒய்ஃபுக்கு ஏதோ கொழுக்கட்டை செய்யுங்க, சின்ன மருமக பெரிய மருமக 2 பேர்த்துக்கிட்டையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்களாம். வாங்க என் ஒய்ஃப் பார்ப்போம். எதுக்குமா கொழுக்கட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? குடும்ப நலன் பூஜைக்காக சாமிக்கு கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு படைக்கிறதுன்னு சொல்லிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்க விநாயகரையா? சரி சரி. இனிப்பு கொழுக்கட்டை, துர்கா வந்து கார கொழுக்கட்டை. அப்படியா? நீ ஸ்வீட்டாப்ப? சைக்கிள்ல ஏறி விளையாடணும். சைக்கிள்ல ஏறி இப்ப தம்பிக்கு விளையாடணும். எப்படி இருந்த இப்ப எப்படி வளர்ந்துட்டியான் பாருங்க ஆளு. காலையில எந்திரிச்சனே இதுதான் கைஸ் ரெகுலரா நடக்கும். பாப்பா நைட்டெல்லாம் நைட் டியூட்டி பார்த்துட்டு முடிச்சுட்டு இப்ப எப்படி தூங்குதுன்னு பாருங்களேன். இங்க பாருங்க எப்படி, அது என்னதுமா குத்திக்கிட்டு இருக்க? மண்டவளத்தை எடுத்து மண்டையை ஆட்டிக்கிட்டு டங்கடக்கா டக்க டக்கான்னு எப்படி அடைச்சிக்கிட்டு இருக்கா பாருங்க. உங்ககிட்ட சொல்ல ஒன்று மறந்துட்டேன். நான் ஒரு ஆர்டிஸ்ட், உங்க நிறைய பேர்த்துக்கு தெரியும். இதுதான் என்னோட ஆர்ட்டோட இடம். அதான் எங்கள் அம்மாவை நான் போர்ட்ரேட் பண்ணது இது எல்லாமே. ஸோ நேற்று ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதை உட்காந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் வந்து போர்ட்ரேட் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அது என்னோட ஆர்ட்டோட ஐடி வந்துட்டு நான் கீழே தரேன். வேணா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்லாம் நல்லா கம்மியாக தான் இருக்கும், அனுப்பிச்சி விட்றேன். வேணா வாங்கிக்கேன். ஓகேவா? திரும்பி உட்காரு. அவன் நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தவன வாங்க அப்படின்னு. இது என்னது இது? என்னது? இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அது என்ன போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து திருப்பி அதுக்குள்ள வச்சு ஸ்டஃபிங் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ண போற? இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கணும், அது மேல பிடிச்சிக்கணும். அடுத்து இந்த இதுல வச்சு இப்படி ஒரு ஒரு ஓகேவா தட்டிட்டு, அது என்ன மாவு? ஃபர்ஸ்ட் பச்சரிசி மாவு. அதை வந்து சுடுதண்ணி ஊற்றி பனைஞ்சிட்டு இந்த மாதிரி ஸ்டஃபிங் கொஞ்சம் எடுத்து இதில் வைக்கணும். நல்லா வச்சுட்டு இது என்ன பண்ணும், இந்த கவர் இருக்குல்ல, இந்த கவரை இப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி இங்கெல்லாம் கார்னர்ஸ் எல்லாம் இப்படி சேர்த்து விடணும். அப்போ நீங்கள் கவரை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்கும். கொழுக்கட்டை இவ்வளோ பெரிய பேப்பர் காட்டுற? எங்க ஊர்லடி இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இது அப்படிதான் வரும். எங்க வாழ்க்கையிலே தடவை செஞ்சு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று செய்யறோம். அது கொழுக்கட்டைன்றதுல நான் சாப்பிட்டது கூட இல்லை, இப்பதான் செய்யறேன். அப்ப யூடியூப் பார்த்து நம்ம செஞ்சா இது வர்றதே பெருசு. பாத்தீங்களா காய்ஸ்? இந்த பக்கம் வந்து பார்த்து இனிப்பு கொழுக்கட்டை, அந்த பக்கம் எங்க அண்ணி வந்து கார கொழுக்கட்டை. இன்னைக்கு விநாயகருக்கு ஒரு புடிதான். ஆனா விளக்கு அந்த கடையில வேணா இருக்கான்னு கேளுங்க. 14 விளக்கு இல்லைன்னா தெரியலனாலும் நாங்க போய் வாங்கிட்டாரு வரும். ஆனா இப்போதைக்கு பாப்பா என்ன சொன்னாங்கன்னா, கொழுக்கட்டை வந்து 4 கொழுக்கட்டை ஒட்டுக்கா ஒரே பாத்திரத்துல வச்சு வெளியே வச்சுட்டு போய் பாப்பாட்ட சொல்லணுமா. அப்பதான் பாப்பா சொல்லுவாங்களா இவங்க தேங்காய் உடைக்கணுமா என்னன்னு செய்ய சொல்லியிருந்தாங்க விநாயகருக்கு. அதனால செஞ்சு தரச்ச மாவு என்ன ஆச்சுன்னா பொங்கி இங்க வருங்களேன் எப்படி வந்திருக்குன்னு. சோ மை காட், ஃபுல்லா பொங்கியே வந்துருச்சு. வந்து பார்ப்போமா? இதுக்கு ஏதாவது வழி இருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏன் இப்படி பொங்கி ஒருவேளை பத்தாத பாத்திரம் வச்சுட்டாங்களோ? பாருங்க மாவு சுத்தமா உபரியா பொங்கிருச்சு. அம்மி மேல ஃபுல்லா பொங்கிருச்சு. இது என்ன வேற பாத்திரத்துல மாத்தணுமா? ஐயோ, இந்த கதை ரெகுலரா காய் கொடுப்பா. ஓட்டு அண்ணி ஓட்டு சப்பாத்தி பெசைன்னு பிசைறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு உமா போட்டு புரோட்டா மாஸ்டராட்ட சுத்திக்கிட்டு இருக்கா. ஒருத்தங்க கை இருக்குங்கிற மாதிரி ஒருத்தங்க கைக்கு இங்க வருங்க எங்க அண்ணிய. அது என்னதுங்க அண்ணி? புட்டா? அங்க வருங்க வெள்ளை ரவையில புட்டா. என்ன பாராட்டினா இவருக்கு பொறுக்காதுங்க, அதனாலதான் அப்படி பேசுறாரு. ஆஸ்கார் அவார்டு வேணா உனக்கு சார். இந்தா கரண்டி, இந்த காஃபி வடிகட்டி. மான்ஸ்டர் சைஸ் புட்டு. இது புட்டுனே வருது பேர். இது பேர் என்ன? இடியாப்பமா? கொழுக்கட்டை. மான்ஸ்டர் சைஸ் இடியாப்பம் ரெடி ஆக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து இனிப்பு, அந்த பக்கம் காரம்.
ஓட்டு அடிச்சு தூள் கிளப்புறாங்க 2 பேரும். ஏன் சாமி கும்பிடையில 2 பேரும் நைட்டி போட்டுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க. வீட்ல நாங்க இருக்கோம், கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு நைட்டி போட்டு போக கூடாதுங்கறத ரூல்ஸ். வீட்ல நைட்டி போட கூடாதுன்னு யாருக்கே சொன்னா? முடி வேற ரொம்ப லென்த்தா வளர்த்துறானா கைஸ், அதனாலேயே இந்த ட்ரையர்லாம் யூஸ் பண்ற மாதிரி வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. லாங் ஹேர் வளர்த்துறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் போல. இப்போ முன்ன ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன் லாங் ஹேர், அதோட போட்டோ இங்க கீழே போடுறேன் பாருங்க, எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணியிருந்தேன்னு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம லாங் ஹேர் தான் வளர்த்த போறோம். கொழுக்கட்டைக்கு எல்லாரும் உட்காந்து சாமி கும்பிட வந்து விட்டோம். கொழுக்கட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து சாமி கும்பிடணுமா எப்படி? தேங்காய் உடைக்க சொல்லிருக்காங்க. தேங்காய் உடைச்சிட்டு போய் நம்ம கேட்கணும் என்னன்னு. ஆத்தா என்ன சொல்றாங்களோ தேங்காய் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து கொழுக்கட்டை சாமிக்காக வந்து படைச்சிருக்கோம். சாமிக்காக கொழுக்கட்டை வச்சிருக்கு. இப்போ நாங்க தேங்காய்லாம் உடைச்சதுக்கு அப்புறம் தான் அம்மா கிட்ட போயிட்டு என்னங்கிறது கேட்க முடியும். தான் அண்ணா வந்துட்டு இருக்கிறாரு பாருங்க. ஒரு மூத்த மகன்கிறனால இதுதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேங்காய் உடைக்கணும். இவர் வந்து என்னோட ஒய்ஃப், இவர் இல்ல இவங்க இது எங்க அண்ணாவோட ஒய்ஃப், எங்க அண்ணி. எல்லாரும் போய் போடுங்க. ஃபர்ஸ்ட் அஜித் தேங்காய் உடைக்கிறதெல்லாம் அழகா வீடியோ எடுத்து எல்லாரும் ஸ்டோரி போடுங்க. இதானே எங்க வீடுங்க. ஸோ நிறைய பேத்துக்கு தெரியும், பார்க்காதவங்க இந்த விளாக் பார்த்துருந்தீங்கன்னா இதுதான் நம்ம 2 வீடுங்க. ஸோ சூப்பராக இருக்கும். சாமி கும்பிட போகிறோம் வாங்க. என் ஒய்ஃபை தான் வந்து நேம் வச்சிருக்காங்க போல, எப்படி இதெல்லாம் பண்ணுன்ட்டு. போடுற மகனே, அப்படி போடு. சூப்பரா அண்ணா வந்து தேங்காய் உடைச்சிட்டாரு. மேல தேங்காய் வச்சு இது மட்டும் பத்த வச்சுட்டு காலு நல்லா சுடுது கைஸ். ஏதோ கரூர்ல எல்லா ஊர்லயும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மழை காலம் வரும், வெயில் காலம் வரும், காத்தடி காலம் வரும். இங்க வெயில் காலம் வரும், வெயில் காலம் வரும், வெயில் காலம் இருக்கும், வெயில் காலம் மட்டுமே தான் இருக்கும். வெய காலம் வந்துச்சு, வெய காலம் இருக்குது, வெய காலம் இருந்துகிட்டே இருக்கும். இங்க வேகாலம் வெயில் சீசன் வரும், வெயில் சீசன் இருக்கும், வெயில் சீசன் இருந்துகிட்டே இருக்கும். கரூர்ல யாரா இருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்க எல்லாத்துக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் சேர்த்து தான் உடைக்கிறேன். நல்லதே நடக்கும். விநாயகரப்பா இல்லையா இருக்கு. ஆனா காத்தடிக்குதுமா. எப்படி டெக்னாலஜியா இருடி மேல வரக்குள்ள காத்து. உமா வீடு பிள்ளையாரப்பா எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும். பிள்ளையாரப்பா நல்லபடி தேங்காய்லாம் உடைச்சாச்சு பாப்பா. என்னத்தை மூடி வைக்கணும், என்னத்தை திறக்கணும்? எதுக்காக பாப்பா கொழுக்கட்டை வச்சுச்சு? இன்னும் இந்த குழந்தைங்க வந்து பல்லு வளர்ற காலத்துல சாப்பிட மாட்டாங்க, யாரு கைக்கு போக மாட்டாங்க, அழுது அடம் பிடிப்பாங்க. அந்த நேரத்துல வந்து பிள்ளையாருக்கு நம்ம கொழுக்கட்டை வந்து படைச்சோம்னா பிள்ளையார் எப்படி அந்த தின்பண்டத்தை வந்து விருப்பமா சாப்பிடுவாரோ அந்த மாதிரி இந்த பிள்ளைங்க விருப்பமா வந்து எல்லார்கிட்டையும் சாப்பாடு கேட்டு வாங்கி சாப்பிட்டு நல்லா ஊறி வரும். அதுக்காக தான் உப்பு கொழுக்கட்டை. மோதகம் உள்ளுக்குள்ள வந்து இனிப்பு வச்சிருக்கிறது எதுக்குன்னு கேட்டா, இனிமேல் பிறக்க போற குழந்தை அந்த உசுறு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நல்லபடியா குழந்தை பாக்கியம் வேணுங்கிறதுக்காக வைக்கணும். ஓகே உமா, கொழுக்கட்டை சாப்பிடறக்கா எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்களா? ஆமாங்க. திருப்பூர்காரியா எல்லாத்துக்கும் கூட டக்கு டக்குன்னு போடு. இருங்க சுடுது. குடு, நானும் ஹெல்ப் பண்ணிட்டா? வேணாம், நீங்க தொடாம இருக்கிறதா எனக்கு நல்லது. இங்க பாருங்க கைஸ், காட்டு நானு ஓட்டது ஃபர்ஸ்ட் டைம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சப்பே சூப்பரா செஞ்சிருக்காங்க. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சப்பே ஓகே. உண்மைக்கே ஓகே இருக்காமா? போன் எடுத்து வாங்க, வீடியோ வாங்க, எல்லாருக்கும் போய் கொடுக்கலாம். மைக் ஏங்கிட்ட இருக்கு, கேட்காது. டக்கர டக்கரக்க டிடிங்கற. சரி गाइस, கொண்டு போய் கொடுத்துட்டு வரோம். டவுமா நீ கொண்டு வா. ஒரு குலுக்கல் வரார் வழி விடுங்கோ, ஒரே ஒரு குலுக்கல் வரார் வழி விடுங்கோ.
அதே ஒரு குழுக்கள் வரார் வழி விடுங்க. தங்கர் குட்டியா குருக்கள் வரார் வழி விடுங்கோ. முன்னாடி வாங்க, ரிவர்ஸ்ல வாங்க. கேமரா ஓகே, ஆக்சன். பாப்பா கொழுக்கட்டையை சாப்பிடுங்க. அப்படி ஏதாவது மயக்கம் கேட்க வர மாதிரி இருந்தா சொல்லுங்க, செந்தில் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். ஓகேவா? இந்த ஒரு பரீட்சையில போறாங்க. மம்மி சூப்பரா இருக்குன்னு மம்மி சொல்லிட்டாங்க. அடுத்தபடி எங்கள் அண்ணன் சாப்பிட போகிறார். சாப்பிட்டு காட்டு. கொழு இருக்கா? பாப்பா நீ என்ன பாப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? பாப்பாக்கு பால் ஊத்திட்டு இருக்கிறியா? தம்பி சாப்பிட்றாரோ? வேணான்ட்டான். இங்க பாருங்க அண்ணே, ஷார்ட்ஸ் வீடியோ சுமதி இல்லம் சேனல் போனீங்கன்னா இதோட ஷார்ட்ஸ் வீடியோலாம் வரும். நீங்க சொன்ன மாதிரியே நாங்க லாங் வீடியோ போட்டோம். இனிமேல் டெய்லி போட பாக்குறேன். ரஞ்சித் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.